Hi friends, நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 15 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட போன வீடியோ பிடிச்சி என்ன சப்போர்ட் பண்ற விதமா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணாங்களா, நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். சித்தார்த் நந்தன் சாஹோ அவர் 40 ரூபா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த அன்புக்கு ரொம்பவே நன்றி. போன எபிசோட் கடைசியில வாட் இஃப் மாதிரி ஒரு கதை வச்சிருந்தாங்க. நம்ம ஹீரோ உடம்புல டிராகன் மோனார்க் வந்தா எப்படி இருக்குன்ற மாதிரி காட்டியிருந்தாங்க. கடைசியில நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து எஞ்சி என்னடா இது கெட்ட கனவுன்ற மாதிரி முடிச்சு வச்சிருந்தாங்க போன எபிசோட. இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வருஷம் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷன் காட்டுறாங்க. அங்க ஒரு புது ஆபீசர் நின்றுப்பான் பாருங்க. அவன் பேரு ஹுவான். அவன் அப்படி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பான், நான் இப்பதான் இங்க புதுசா சேர்ந்திருக்கேன், இங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் கோஸ்ட். அவரோட உண்மையான பேரு யாருக்குமே தெரியாது. அவர் எல்லா கேஸையும் அசால்ட்டா முடிப்பாரு. 100% இல்ல, 200% அவர் எல்லா கிரிமினல்ஸையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுவாரு. எவ்வளவு பெரிய டானா இருந்தாலுமே அவருக்கு முன்னாடி பாப்கார்னுக்கு சமம். அவரை பாக்குறதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். அவருக்கு எவ்வளவு ப்ரொமோஷன் கிடைச்சாலுமே நான் ஃபீல்ட்ல இறங்கி வேலை செய்வேன், எனக்கு இந்த ப்ரொமோஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு தட்டி கழிச்சிருக்காரு. ப்ரொமோஷன் வேண்டான்னு எந்த போலீஸ்காரன் தான் சொல்லுவான். அது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரை நான் பாப்பேனா, அவர் கூட சேர்ந்து வேலை செய்வேனா, அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், என் மனசு அதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வேலைக்கு சேர்ந்தவன் மனசுல யோசிச்சுக்கிட்டே இருப்பானா. அப்ப டக்கு நாங்க ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து, ஏ தம்பி வாப்பா, நீ தான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியா, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. அவனும் சார் சல்யூட் சார் அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் பண்ணிட்டு இருப்பானா. அங்க போலீஸ் ஆஃபீஸரோ, தம்பி இது மத்த போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இல்லப்பா, நீங்களாம் நாங்களா ஃபேமிலி மாதிரி இருப்போம், ஃப்ரீயா இரு, இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, சரியா, கூல் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. அதுக்கு அந்த புதுசா வேலை செஞ்சனும், சார் ரொம்ப நன்றி சார், நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்க நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கீங்க சார், இந்த போலீஸ் ஸ்டேஷனே ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸரோ, இந்தாப்பா காஃபி குடிப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாரா. அந்த காஃபியை வாங்கி குடிச்சிட்டு இருப்பான். அப்புறம் அந்த புதுசா வேலைக்கு வந்தவன் கேப்பா பாருங்க, சார் என்ன இங்க துரசிங்க தான் சார் அனுப்பி வச்சாரு, இங்க யாரோ சங் ஜின்வு இருப்பாராம சார், அவர் கூட சேர்ந்து என்ன வேலை பார்க்க சொன்னா சார், அந்த இன்வெஸ்டிகேட்டர் சங் ஜின்வு எங்க சார் போனாரு, இவ்வளவு லேட்டா தான் வருவாரா அப்படின்னு அவன் கேட்க. அதுக்கு அந்த பழைய போலீஸ் ஆஃபீஸர் காஃபி குடிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, ஓ நீ அந்த கோஸ்ட கேக்குறியா அப்படி சொல்லுவாரு பாருங்க அசால்ட்டா. அவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும், காப்பி எல்லாம் மேல கீழே சிந்திடுவான். அப்புறம் அந்த பழைய போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவார் பாருங்க, இங்க அவனுக்கு நாங்க தான் கோஸ்ட்னு பேர் வச்சோம், அவன் எப்படி வருவான், எங்க இருந்து வருவான், எப்போ வருவான் என்னன்னு யாருக்குமே தெரியாது, திடீர்னு வருவான், எல்லா கேஸையும் சால்வ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். அவன் ஸ்கெட்ச் போட்டா ஸ்கெட்ச் மிஸ் ஆகாது, அந்த அளவுக்கு பக்காவா எல்லா வேலையும் பார்த்து முடிப்பான். வெளி உலகத்துக்கு கோஸ்ட்னு ஒரு ஆள் இருக்கான்னு தான் தெரியும், ஆனா அந்த கோஸ்டோட உண்மையான பேரு யாருக்குமே தெரியாது. இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சுல, அவன் தான் கோஸ்ட் சங் ஜின்வு அப்படி சொல்லுவானா. அதை கேட்டுட்டு புதுசா வந்தவனுக்கு அப்படி மூஞ்சி கை காலம் வேத்துரும், அப்படி நடிக்கிட்டு அப்படியா சார் அப்படி கேட்டுட்டு போனா. அதுக்கு அந்த பழைய போலீஸ் ஆபீசர் சொல்லுவாரு, இந்த காஃபி கூட நான் அவருக்கு தாப்பா எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன், அவர் வந்துட்டு இருக்காரு, சரி நீ இருந்தியே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொடுத்துட்டாப்பா அப்படி சொல்லிட்டு இருப்பாரா. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ அங்க வந்துருவாரா. அதை பார்த்துட்டு அந்த பழைய போலீஸ் ஆபீசர் அந்த புதுசா வந்தவன் சொல்லுவாரு, ஏய் நான் சொல்லிட்டு இருந்த அந்த பயங்கரமான ஆளு வந்துட்டா இருப்பாரு அப்படி சொல்லிட்டு போனா. அதை பார்த்துட்டு அந்த புதுசா வந்தவன் மிரண்டு போய் பார்ப்பான், இவருதான் அந்த கோஸ்டா, பாக்குறதுக்கே சும்மா பயங்கரமா இருக்காரு அப்படின்னு அவன் மிரண்டு போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அங்க வந்து, இவன் யாருப்பா புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கானா அப்படின்னு கேட்க. அதுக்கு அந்த பழைய போலீஸ் ஆபீசரோ, ஆமாப்பா இவன் தான்ப்பா புதுசா சேர்ந்திருக்கான், அவன் பேரு ஹுவான் அப்படி சொல்ல. சரி சரி இதுக்கு மேல இவனை நான் பாத்துக்கிறேன், தம்பி போலாமா, வா தம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர் மேல கையை போட்டு அப்படி இழுத்துட்டு போயிருவாரா. அது பழைய போலீஸ் ஆபீசரோ, மாட்டினா பையன், போ தம்பி அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாரு. அடுத்து நம்ம ஹீரோ புதுசா வந்தவன் ஷோல்டர்ல கையை போட்டு கூட்டு போக, அந்த புதுசா வந்தவன் மனசுல யோசிப்பான் பாருங்க, இவர் காஃபியை குடிச்சனால இவர் கடுப்பா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்பான் பாருங்க, சார் ஜின்வு சார் நம்ம இப்ப எங்க சார் போறோம் அப்படின்னு கேட்க. நம்ம ஹீரோவோ, நீ எதுக்காக இந்த போலீஸ் வேலையில சேர்ந்த அப்படின்னு கேட்டோன்னே அவன் சொல்லுவான் பாருங்க, என்ன சார் கேள்வி இதெல்லாம், நான் கெட்டவங்களை பிடிச்சி ஜெயில போடணும் சார் அப்படின்னு சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, நீ சொல்றது கரெக்ட் தான், நானும் அந்த கெட்டவங்க எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயில போடதான் இங்க இருந்து போயிட்டு இருக்கிறேன், ஏன்னா நானும் அதுக்காக தானே போலீஸ் ஆயிருக்கேன், அது இருக்கட்டும் நீ என் கூட வரியா இல்லையா அப்படின்னு கேட்க. அவனும் சார் சார் கண்டிப்பா வரேன் சார் கண்டிப்பா வரேன் சார் சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த புதுசா வேலைக்கு சேர்ந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர் மனசுல யோசிச்சுக்கிட்டே போவான், இவரு கூட நான் வேலை செஞ்சு இவர் எப்படிலாம் அந்த கிரிமினல் எல்லாத்தையும் பிடிக்கிறான்னு இவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இவர மாதிரி பெரிய கோஸ்ட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி வீரப்பா போயிட்டு இருப்பான் பாருங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புது போலீஸ் ஆபீசரை காட்டுறாங்க. என்ன இவர் இந்த அளவுக்கு என்ன வேலை பார்க்கிறாரு, இவர்கிட்ட தெரியாம மாட்டிக்கிட்டாரு, ஒரு வீராப்புல வீரவசனம் எல்லாம் பேசுறேன், ஒரு 4 புழுக்காவா வச்சு என்ன போட்டு காட்டுன்னு காட்டுறது, பகலும் தெரியல நைட்டும் தெரியல, என்ன போட்டு இப்படி பாடாப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு டேபிள்ல படுத்து புலம்பிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ பக்கத்துல கம்ப்யூட்டர்ல அவனோட டீட்டெயில தான் பாத்துட்டு இருப்பாரு. அதுல பாப்பாரு பாருங்க, பரவாயில்லையே இவன் வெறும் கையாலேயே திருடுங்க எல்லாத்தையுமே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி போட்டானா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுதான் அப்படி நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்க. டக்குனு இங்கிலீஷ் உள்ள இருந்து வருவான் பாருங்க, மை கிங் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் எங்க கிட்ட விட்டுருங்க, நான் இவனை முழு நேரம் கவனிச்சுக்கிறேன், நீங்க என்கிட்ட சொல்லலாமே மை
மை கிங், நான் தான் உங்க லாயல் சோல்ஜர்ஸ் இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பானா. அடுத்த சீன் போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு அங்க இருக்க போலீஸ் ஆபீசர்ட்ட, சார் என்ன சார் சொல்றீங்க, அந்த பொண்ணு ஒண்ணு அந்த மாதிரி முடிவு எடுக்கிற பொண்ணு இல்ல, அது ரொம்பவே தைரியமான பொண்ணு, அவ எப்படி சார் அந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க இருக்க போலீஸ் ஆபீசரோ, இங்க பாருங்க கவனிங்க, உங்க கவலை எனக்கு புரியுது, இருந்தாலும் நாங்க எல்லாமே ஃபுல்லா செக் பண்ணிட்டோம், அங்க வேற எந்த எவிடன்ஸும் இல்ல, நாங்க தான் உங்கள்கிட்ட ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம்ல, அது அவங்களா எடுத்த முடிவு தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படி அந்த போலீஸ் ஆபீசர் சொல்ல அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டாங்க. என்னங்க சொல்றீங்க, இங்க பாருங்க 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி நல்ல மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறவங்க எப்படி அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுப்பாங்க, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசரோ, இங்க பாருங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் திடீர்னு தான் நடக்கும், நம்மளால கெஸ் பண்ண முடியாது, நாங்க எல்லாம் செக் பண்ணிட்டோங்க, கொஞ்சம் புரிஞ்சுட்டு இங்க இருந்து போங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ அங்க வருவார் பாருங்க, நான் அந்த கேஸ் ஃபைல பார்க்கலாமா அப்படி நம்ம ஹீரோ கேட்க, அந்த போலீஸ் ஆபீசரோ, இந்தாங்க சார் நீங்களே பாருங்க சார், நான் எவ்வளவு சொல்லிட்டேன் நம்ப மாட்டாங்க, நீங்களே பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, நம்ம ஹீரோ அதை வரிசையா பார்க்க ஆரம்பிப்பாரு பாருங்க. அதுல போட்டிருக்கோம், ஒரு பொண்ணு பாத்டப்ல தப்பான முடிவு எடுத்துட்டா, அவ யூஸ் பண்ண கத்தி அவ கைக்கு கீழே தான் இருக்கு, அந்த கத்தியில இருக்க கயிறாக வேற யாருமே இல்ல, அவளோடதுதான், டயக்னைஸ் பண்ணி பார்த்ததுல இந்த முடிவு அவ எடுத்தது காரணம் டிப்ரெஷன் தான் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதுல போட்டிருக்குமா. நம்ம ஹீரோவா அதை படிச்சு பார்த்துட்டு, ஆமா இதுல கரெக்டா தான் போட்டிருக்கு, வேற எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க போலீஸ் ஆபீசரோ, ஆமா சார் இதான் சார் நானும் சொன்னேன், கேட்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க, என்ன சார் சொல்றீங்க, இதெல்லாம் நம்பவே முடியல சார் என்னால அப்படின்னு அவங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவாரு, சரி எது எப்படியோ இந்த கேஸ்ல வேற ஏதாவது இருக்கான்னு நான் செக் பண்றேன், இந்த கேஸ் இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க போலீஸ் ஆபீசரோ, சரிங்க சார் நீங்களே பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், கோஸ்டே இந்த கேஸ் எடுத்திருக்காருன்னா இந்த கேஸ்ல வேற ஏதோ விஷயம் இருக்குது, இவர் மிஸ்டியான கேஸ் எடுக்கிறதுக்கு சலிச்சுக்கிறதே இல்ல, இவர் இந்த கேஸ் எடுத்தாருன்னா முக்காவாசி இந்த கேஸ் முடிஞ்சதா தான் அர்த்தம் அப்படின்னு அந்த போலீஸ்காரன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட, நான் தான் டிடெக்டிவ் சஞ்சின்வு, இந்த கேஸ நான் இதுக்கு மேல பாத்துக்கிறேன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் பேசுவாரா. அப்படியே அங்க கட் பண்ணா நைட் டைம் ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த பெட்ரூம்குள்ள அப்படி போகும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு அங்க ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து நிப்பாரு. அடுத்து நம்ம ஹீரோ மெதுவா நடந்து போய் அங்க இருக்க பாத்ரூம் கிட்ட போய் நிப்பாரு. அங்க பார்த்தா ஒரே ரத்தமா இருக்கும், இறந்து போன அந்த பொண்ணோட ரத்தம். நம்ம ஹீரோ கையை நீட்டி சொல்லுவாரு, இதுக்கு முன்னாடி நான் சேடாவா எழுப்பணும்னா எனக்கு உடம்பு தேவைப்பட்டுச்சு, ஆனா இப்போ அது எனக்கு தேவையே இல்லை, என்னோட பவர் அந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படி சொல்லுவாரு பாருங்க. அந்த இறந்து போன பொண்ணு அந்த ரத்தத்துல இருந்தே சேடாவா எந்திரிச்சிருவா. நம்ம ஹீரோ ஓவர் பவர்ஃபுல் ஆயிட்டாருங்க, உடம்பு கூட தேவைப்படல பாருங்களேன், ரத்தத்தை வச்சு எழுப்பிட்டாரு. அந்த பொண்ணு அப்படி சேடாவா நின்னுட்டு இருக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணுட்டு கேட்பாரு, பயப்படாத, நீ இப்போ வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் வேற ஒரு பக்கத்துல இருக்கிற, அதனால உனக்கு வலியும் தெரியாது, எதையுமே உணர முடியாது அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அடுத்து கேள்வி கேட்பான் பாருங்க, சொல்லு அந்த தப்பான முடிவை நீ தான் எடுத்தியா அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணும் ஆமா நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ கேட்பாரு பாருங்க, நீ எதுக்காக அந்த தப்பான முடிவை எடுத்த அப்படின்னு கேட்டோன்னே அந்த ஷேடோ பொண்ணு சொல்லும் பாருங்க, அது எதுக்காகனா அப்படி சொல்லும் போது அப்படியே அங்க கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஒரு வீட்டை காட்டுறாங்க. அங்க காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும். அங்க இருக்கிறவனும் எந்திரிச்சிட்டு, யாரையா இந்த நேரத்துல வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா பாப்பான். பார்த்தா நம்ம ஹீரோ கேமராக்கு முன்னாடி ஐடி கார்டை எடுத்து காட்டி, நான் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கேன், உங்ககிட்ட வந்து விசாரிக்கணும், கொஞ்சம் வெளியே வரீங்களா அப்படின்னு கேட்க, அவனும் அடிச்சு புரண்டு கதவை திறந்து வெளியே வந்து, சொல்லுங்க போலீஸ் ஆபீசர், என் பொண்ணுக்கு என்னாச்சு, ரிசல்ட் தெரிஞ்சிச்சா, என்ன காரணம், என் பொண்ணு அந்த முடிவு எடுத்ததுக்கு சொல்லுங்க ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு வருவான். ஓ இவன் அந்த பொண்ணோட அப்பம் போல இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உங்க பொண்ணை பத்தி நான் நிறைய உங்ககிட்ட விசாரிக்கணும், கொஞ்சம் என் கூட வரீங்களா அப்படி நம்ம ஹீரோ கூப்பிட்டோன்னே அவன் சொல்லுவான் பாருங்க, கண்டிப்பா சார், இதுக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிருக்குன்னு நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் கோஆபரேஷன் கொடுக்குறேன் சார், நீங்க எங்க கூப்பிட்டாலும் வர சார் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ அவனை காபி ஷாப் கூப்பிட்டு போவாரு. அங்க காஃபி வாங்கி வச்சுட்டு நம்ம ஹீரோ கேப்பாரு பாருங்க, உங்க பொண்ணு எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட், உங்க பொண்ணு கூட யாராச்சும் சண்டை போட்டுருக்காங்களா, எதிரி, அதை பழி வாங்குற எண்ணம், வேற ஏதாச்சும் காரணம் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அவனும், இல்ல சார் அப்படிலாம் இல்ல, என்ன சார் பேசுறீங்க, அவர் ரொம்ப நல்ல பொண்ணு சார், எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப சாஃப்டா நடந்துப்பா, ரொம்ப கைண்ட் காட்டு சார், அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார், என்னால இப்பவும் நம்பவே முடியல சார், அவ என்னை விட்டு போயிட்டாரு, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு அழுதுட்டே இருப்பானா. நம்ம ஹீரோ கேட்பா பாருங்க, உங்க பொண்ணு மேல உங்களுக்கு ரொம்பவே பாசம் இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் சொல்லுவான் பாருங்க, அது எப்படி சார் இல்லாம இருக்கும், அவ எனக்கு பிறந்த குழந்தை இல்லாம இருந்தாலுமே, நான் அவளை தத்தெடுத்து வளர்த்தாலுமே அவளை நான் என் சொந்த பொண்ணு மாதிரி தான் சார் வளர்த்தேன், அவ இறந்தது என்னால நம்பவே முடியல, என் மனசு ரொம்ப வலிக்குது சார், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சார் அப்படின்னு அவன் அழுதுட்டு இருப்பானா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, ஓ அப்படியா, நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல இந்த ப்ரூஃப் எனக்கு கிடைச்சது, உங்க பொண்ணோட மொபைல், நீங்க அவ சாகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணிருக்கீங்க, சின்ன வயசுல இருந்தே அவளோட வளர்ப்பு தந்தையினால அவ ரொம்ப துன்புறுத்தப்பட்டிருக்கா, அவ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்திருக்கா, ஒரு கட்டத்துல அந்த வளர்ப்பு அப்பா விட்டுட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்கா, அப்ப அந்த வளர்ப்பு அப்பா திரும்ப அவளுக்கு போன் பண்ணனால அந்த பழைய நினைவுகள் எல்லாம் வந்து துன்புறுத்தலுக்கு பயந்து அவ இந்த முடிவை எடுத்துக்கிட்டா அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவானா. அப்புறம் தான் அந்த அப்பனோட உண்மையான முகமே தெரியும். இவ்வளவு நேரம் கதறி அழுதவன் இப்ப வில்லன் மாதிரி பேச ஆரம்பிப்பான். டேய் அப்பனா உனக்கு நான் யார்
யாருன்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா? நான் என்ன பண்ணன்றதும் உனக்கு தெரிஞ்சிருக்குது. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக என் முன்னாடி இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்க? போய் போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போக வேண்டியதானே? எதுக்கு இந்த விளையாட்டு எல்லாம்? அப்படி நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, டேய் உனக்கு நான் 2 சாய்ஸ் தரேன். என்ன சாய்ஸா? மொத சாய்ஸ், நீ பண்ண தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு நீயே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிரு. அப்புறம் 2வது சாய்ஸ், அப்படி இல்லன்னா நீ பண்ண தப்புக்கெல்லாம் ஒரு விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி நம்ம ஹீரோ சொல்ல அவனும் எவ்வளவு வேணும் உனக்கு சொல்லுடா, எவ்வளவு காசு வேணும் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவோ செம்ம கடுப்பாயிருவாரு. கடுப்பாயிட்டு சொல்லுவார் பாருங்க, டேய் உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை, கவனமா கேளு. நீ இப்ப இங்க இருக்கிறது ஒன்னும் நஜா உலகம் கிடையாது. நான் உருவாக்குன உலகம், என்னோட டைமென்ஷனல் காட் ஆஃப் டெட் உருவாக்குன லேண்டுடா. இதுக்குள்ள வரணும்னா என்னோட பர்மிஷனை கேட்டுட்டு தான் வரணும். இது உனக்கு ஒரு ஜெயில் மாதிரிடா, இதுதான் நிழல்களோட உலகண்டா அப்படி சொல்லுவாரா. அவனுக்கு ஒண்ணுமே புரியாது, சுத்தி சேடாவா இருக்கும் பாருங்க. அவனும் சார் என்ன சார் சொல்றீங்க, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படி கேட்டுட்டு இருப்பானா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, நீ எப்ப இந்த காபி ஷாப்புக்குள்ள வந்தன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படி நம்ம ஹீரோ கேட்பான் பாருங்க. சுத்தி பார்த்தா எவனுமே இருக்க மாட்டான், இவங்க 2 பேர் மட்டும் தான் உட்காந்துட்டு இருப்பாங்களா. அதை பார்த்து மிரண்டு போய் எந்திரிச்சு நின்றுவான். என்ன நடக்குதுங்க, நம்பவே முடியலையே, இது பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நானு கனவுல இருக்கனா, நீ யாரா பேயா? அப்படி பயந்து அலறிட்டு ஓடுவான் பாருங்க. டக்குன்னு அந்த பொண்ணு சாட வந்து அவனை சதக்குன்னு குத்தி கொன்றும். நம்ம ஹீரோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்க, அவன் ரத்தம் தெறிக்க அங்க சாவான். அடுத்து அந்த பொண்ணு சாடோ நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப நன்றி மோனார்க் அப்படி சொல்லிட்டு இருப்பாளா. அடுத்து நம்ம ஹீரோ கேப்பாரு, உனக்கு வேற ஏதாவது சொல்லணுமா, நீ சொல்ல வேண்டியது வேற ஏதாவது இருக்கா கடைசியா அப்படி நம்ம ஹீரோ கேப்பாரா. அதுக்கு அந்த பொண்ணு சாடவோ சொல்லுவாங்க பாருங்க, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ண முடியுமா, கடைசியா கோச்சிக்க மாட்டீங்களா, எனக்காக பண்ணுவீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு சேட கேக்குமா. அப்படி அங்க கட் பண்ணா இங்க போலீஸ் ஸ்டேஷனை காட்டுவாங்க. அந்த இறந்து போன பொண்ணை கேட்டு ஒரு பொண்ணு விசாரிச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருப்பா பாருங்க. அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ ஒரு கிஃப்ட கொடுப்பாரு பாருங்க. அந்த இறந்து போன பொண்ணு தான் உனக்காக செஞ்சா, உனக்கு இதை கொடுக்கணும்னு லெட்டர்ல எழுதி வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுப்பாரா. அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அதை வாங்கிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோ எடுத்து சொல்லுவாரு, நான் நல்லா விசாரிச்சுட்டேன், அங்க வேற எதுவுமே இல்ல, அந்த பொண்ணு தான் அந்த முடிவை எடுத்திருக்கா அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம ஹீரோ திரும்பி நடந்து போயிட்டு யோசிச்சிட்டே இருப்பாரு பாருங்க. அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த வளர்ப்பு அப்ப அவளுக்கு போன் பண்ணாம இருந்திருந்தானா அந்த பொண்ணு உயிரோட இருந்திருப்பா. இவங்க 2 பேர் சேர்ந்து அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடி இருப்பாங்க. அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே நடந்து போவான் பாருங்க. அந்த பொண்ணு கிஃப்ட திறந்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அதுல ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்கோம். அதை பார்த்து அவ ரொம்பவே வருத்தப்பட்டு அப்படியே நின்னுட்டு இருப்பா. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி இங்க ஒரு ஹோட்டல்ல காட்டுறாங்க. அங்க யாரான்னு பார்த்தா நம்ம ஜின்கோ தான். அவன் சொல்லுவான் பாருங்க, அண்ணே நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேனே, ஆமாண்ணே நான் ஜின்னாட்ட எல்லாவோ ப்ரோபோஸ் பண்ண போறேனே அப்படின்னு சொல்லுவானா. நம்ம ஹீரோவோ என்னது ஏன் தங்கச்சியவா, டேய் அவ பாக்கதாண்டா அமைதியான பொண்ணு மாதிரி இருப்பா, அவ ஒரு அனபெல் பேயி, நீ அவட்ட சிக்குன சீரழிஞ்சிருவ தம்பி, இப்பவே சொல்றேன் உசரா இருக்கு, தப்பிச்சு ஓடி போயிரு அப்படி சொல்லுவானா. அதுக்கு அவனும் என்னன்னு எப்படி சொல்றீங்க, பேசாம இருக்கனே, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேனே, இங்க பாருங்கண்ணே நான் அவளுக்காக ரிங் எல்லாம் வாங்கியிருக்கேன், டைமண்ட் ரிங்னே, இது ரொம்ப காஸ்ட்லியான ரிங்னே, இது கொடுத்தா ஒத்துப்பாளானே லவ் அப்படி சொல்ல. நம்ம ஹீரோவோ என்கிட்ட கேட்டா எனக்கு என்னடா தெரியும், அவளுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவானா. அதுக்கு ஜின்கோவோ சரிண்ணே விடுங்கண்ணே, இந்த மாதிரி சின்ன கிஃப்ட்ல கொடுத்தா ஒத்துக்க மாட்டா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குனே, அவ இப்போ மெடிக்கல் தானே படிக்கிறா, அவ டாக்டர் ஆகட்டும்னே, என்கிட்ட ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, அவளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல கட்டி கொடுத்துறேன், இதை கிஃப்டா கொடுத்தா அவ எல்லாம் ஒத்துக்குவாளனே அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோவோ டே இருடா என்னடா அது 30 பில்லியன் ஆச்சேடா, அவ்வளவு பெரிய பில்டியன் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே ஜின்கோவோ என்ன அது எப்படி உங்களுக்கு தெரியும், அது 30 பில்லியன் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பானா. நம்ம ஹீரோக்கு மைண்ட்ல வரும் பாருங்க, முதல் சீசன்ல சொல்லியிருப்பான்ல அவன், அதை வச்சு சொல்லியிருப்பான், அது அப்படி மைண்ட்ல வருமா. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவான், டேய் நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டரா, எனக்கு எல்லாமே தெரியும்டா அப்படி சொல்லி சமாளிச்சுட்டு அடுத்து சொல்லுவாரு பாருங்க, டே ஜின்கோ பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி காசு பணம் கொடுத்தாலும் பிடிக்கும்னு அர்த்தம் இல்ல, நீ உண்மையா அவங்க கிட்ட நடந்தாலே போதும், அவங்களுக்கு ஒன்னு பிடிக்கும், நீயாவே இரு, இந்த மாதிரி பணக்கார கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அட்வைஸ் பண்ணுவானா. அதை கேட்டுட்டு ஜின்கோவோ கண்ணீர் வடிச்சிட்டு அண்ணே உங்களை ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வருவானா. நம்ம ஹீரோவோ டே வேண்டாண்டா குறுக்க டேபிள் இருக்குடா, இல்லடா நான் உங்களை கட்டி பிடிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தாய் வந்து கட்டி பிடிப்பா பாருங்க. டேபிள் இருக்க சாப்பாடு எல்லாருமே கீழே விழுந்துரும், டே லூசு பையில சாப்பாடு எல்லாம் கீழே விழுதுறா அப்படின்னு சொல்லுவானே, அது விடுங்கடே நான் உங்களை கட்டி பிடிச்சே தீர்வேனே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தா ஒரு தண்ணி வில்லாவை காட்டுவாங்க. நம்ம ஹீரோ கதவை திறந்துட்டு உள்ள போயிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரா. பார்த்தா ஒரு குழந்தை அப்படி சொல்லும் பாருங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு குழந்தைய பிறந்துச்சுங்க. நம்ம ஹீரோயினி சாகியாவை தாங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் காட்டவே இல்ல பாருங்க, ஸ்ட்ரைட்டா குழந்தையதான் காட்டுறாங்க. சாகியாவோ வாஜின்வோ வந்துட்டியா அப்படி கூப்பிடுவாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, என்னப்பா இன்னும் தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோயினி சொல்லுவாங்க, பாரு
உன் பையன் தான் உன்ட்ட ஏதோ சொல்லணுமா, அதுக்காக தான் முழிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அந்த குழந்தையோ பா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. அடுத்து நம்ம ஹீரோயினி சொல்லுவாங்க, நீ எதுக்கு போய் ட்ரிங்க் பண்ற, உனக்கு தான் போதே ஏறாது, அப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ற அப்படி சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினிக்கு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி விட்டாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, அது ஒண்ணு இல்லப்பா, அந்த ஜின்கோ தான் என்ன கூப்பிட்டு ஏதோ பேசணும்னு பேசிட்டு இருந்தான். சரி அதை விடு, நீ முடிச்சிட்டு இருக்க, சரி நம்ம பையன் ஜூகோ எப்படி இவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ கேப்பாரா. அதுக்கு நம்ம ஹீரோயினி சொல்லுவாங்க, அவன் பகல்லே ரொம்ப நேரம் தூங்கிட்டான், அதனாலதான் முடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்லுவாங்களா. அடுத்து பார்த்தா இக்ரிசு பெல்லின்னு ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, இவங்க 2 பேருக்கு என்ன வேணும், என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவனுங்க நம்ம ஹீரோட பையனை பத்தி தான் பேசிட்டு இருப்பானுங்க. பெல்லியன் சொல்லுவான், நம்ம கிங்கோட பையன் சூகோ ஒரு பெரிய ஸ்வார்ட் மேனா வருவாரு, அவருக்கு நான் சண்டை சொல்லி கொடுத்து பெரிய வீரர் ஆக்குவேன் அப்படின்னு பெல்லியன் சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு இக்ரிசோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் படிச்சு யூனிவர்சிட்டியிலே நம்பர் 1 வந்து கோல்டு மெடல் வாங்குவாரு, அதுதான் அவருக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, டே என்னடா பண்றீங்க, ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்ங்கிறீங்க, கோல்டு மெடல்ங்கிறீங்க, அவன் சின்ன பையன்டா, அவன் இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கலடா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, அவன் சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சிருவான், நீங்க வேலையை விட்டு கொஞ்சம் சீக்கிரமா வர பாருங்க, எப்ப பாரு லேட்டாவே வரீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்களா. அதை கேட்டு நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ சீஃப் சவுல் ஆபீஸ்ல போயிட்டு, சீஃப் சவுல் என்ன கூப்பிட்டீங்களா அப்படி போய் நிப்பாரா. அதுக்கு அந்த சீஃப் சவுல் சொல்லுவாரு, வாங்க ஜின்வோ, நீங்க என்ன இருக்கிற கேஸ் எல்லாமே இழுத்து போட்டு பாக்குறீங்களாமே, மத்த போலீஸ் ஆபீசருக்கு கொஞ்சமாச்சும் வேலையை விட்டு கொடுங்க, அவங்க வேலையே இல்லாம சும்மா இருக்காங்க, இருக்கிற கேஸ் எல்லாம் நீங்களே பாத்துக்கிறீங்களே ஹண்டர் சங்ஜின்வோ அப்படின்னு சீஃப் சவுல் சொல்ல, நம்ம ஹீரோவோ, என்னங்க நீங்க வேற ஹண்டர் கிண்டருங்க, அதுக்கு மேல ஹண்டர்லாம் இல்லங்க அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு சீஃப் சவுலோ, இல்லங்க என் கண்ணுக்கு நீங்க எப்பவுமே ஹண்டர் தான், ஒரு காலத்துல எப்படி இருந்த பங்கு நீ, அந்த மாதிரி மாசான ஹண்டருங்க நீங்க, அப்படி இருந்தவங்களை நான் எப்படி உங்களை சாதாரணமா பார்க்க முடியும், நீங்க எப்பவுமே அந்த ஹண்டர் சங் ஜின்வோ தான். சரி அதை விடுங்க ஜின்வோ, அந்த இறந்து போனோட பொண்ணோட அப்பா திடீர்னு காணாம போயிட்டாரு, நாங்களும் அந்த சிசிடிவி கேமரா மத்ததெல்லாம் செக் பண்ணலான்னு பாக்குறோம், கோ இன்சிடென்ட்ஸா அதுவும் காணாம போயிருச்சு, என்ன நடக்குன்னு தெரியல ஜின்வோ அப்படி சொல்லுவாரா. அதுக்கு நம்ம ஹீரோவோ, ஆமாங்க என்னங்க நடக்குது, இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கே, கோ இன்சிடென்ட்ஸா இருக்கே, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கு சீஃப் சவுலோ, சரிங்க நான் நம்பிட்டேன், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அதானே, சரி விடுங்க நான் அதை பத்தி பேச கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை கையில கொடுப்பானா. நம்ம ஹீரோ அதை எடுத்துட்டு, என்னங்க இது அப்படின்னு கேப்பாரா. அதுக்கு அவன் சொல்லுவான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அசோசியேஷன் சேர்மேன் இப்ப ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவானா. அப்படியே கட் பண்ணி இங்க ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. சேர்மன் கோ ரொம்ப சீரியஸா இருப்பாரு, அந்த எலிசர் ஆஃப் லைஃப் குடிச்சதுக்கு அப்புறம் சரியான மாதிரி காட்டுவாங்க, ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த நோய் அவருக்கு வந்துருச்சு போல. அப்புறம் நம்ம ஹீரோ அங்க டக்குன்னு சேடை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போய் நிப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு சேர்மன் கோவோ அவர் மூக்குல இருக்க மாஸ்க கலட்டிட்டு அப்படி நம்ம ஹீரோ பார்த்துட்டு, பாப்பா வந்துட்டியா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், உன்னதான் நான் ரொம்ப நாளாவே தேடிட்டு இருந்தேன் அப்படி சொல்லுவாரா. நம்ம ஹீரோவோ, இதை குடிங்க, இதை குடிச்சா கொஞ்ச நாள் உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிசர் ஆஃப் லைஃப் எடுப்பாரா. அதுக்கு அந்த சேர்மன் கோவோ, இல்ல வேண்டாம், இது நீ ஏற்கனவே எனக்கு கொடுத்துட்ட, அதுவே எனக்கு போதும், 10 வருஷம் நான் வாழ்ந்துட்டேன், அந்த 10 வருஷமே போதும், நான் என் வாழ்க்கையை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், நான் என்னோட வாழ்க்கையில இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு, அதை நிறைவேற்ற முடியுமா, நீ சொன்னல நான் முன் ஜென்மத்துல உன் கூட சேர்ந்து சண்டை போட்டேன், ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தேன் அப்படி நீ சொன்ன இல்லையா, அந்த வாழ்க்கைய எனக்காக ஒரே ஒரு தடவை காட்ட முடியுமா, அந்த வாழ்க்கையில நான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தேன் எனக்கு தெரிஞ்சாகணும், நான் எப்படி இருந்தேன், எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தேன், தயவு செஞ்சு எனக்காக காட்டுவியா அப்படி சேர்மன் கோ சொல்லுவாரா. நம்ம ஹீரோவோ, அது ஒன்னும் சாதாரண மெமரி இல்லைங்க, இப்ப இருக்க சாதா உலகம் மாதிரி அது கிடையாது, அது ரொம்பவே பயங்கரமா இருக்கும், உங்களால தாங்க முடியாது அப்படின்னு சொல்ல. அதுக்கு சேர்மன் கோ சொல்லுவாரு, இல்ல நான் என்னோட மெமரிய திரும்ப பார்க்கணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்படி ரொம்ப கெஞ்சி கேப்பாரா. நம்ம ஹீரோவோ, சரி உங்களுக்காக கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட கைய பிடிப்பாரு பாருங்க. அவருக்கு அப்படி பழசு எல்லாமே ஞாபகத்துல வந்துரும், நம்ம ஹீரோவை பார்த்தது, நம்ம ஹீரோ கூட பேசினது எல்லாமே ஒன்னொன்னா ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கும். கடைசியா அந்த மோனார் கூட சண்டை போட்டு சாகும்போது நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்தது அது முதற்கொண்டு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் பாருங்க. அப்படி எல்லாம் முழுசா ஞாபகத்துக்கு வர சேர்மன் கோவோ அப்படி கதறி அழுவாரு. சஞ்சின்வோ, நீயா நான் உன்னை மறுபடியும் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், உன்ன மாதிரியான ஒரு ஹீரோ கூட சேர்ந்து நான் சண்டை போட்டதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, என்னோட வாழ்க்கையோட பயனை நான் அடைஞ்சிட்டேன், இது போதும், நான் சந்தோஷமா கண்ண மூடுவேன், இந்த வெளிச்சம் ரொம்ப எதமா இருக்கு, நான் போயிட்டு வரேன் ஜின்வோ, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுவார் பாருங்க. அப்படி இறந்துருவாரு. மிஷின்ல அந்த ஹார்ட் பீட் எதுவுமே இருக்காது, எல்லாமே 0-0 போயிரும். ஏயா சேர்மன் கோவா மறுபடியும் கொல்றீங்க, அட போங்கயா. நம்ம ஹீரோவோ ரொம்ப வருத்தப்பட்டு சேர்மன் கோவோட கண்ணீரை தொடச்சு விட்டு அப்படி சொல்லுவாரு பாருங்க, நீங்க எல்லாரும் விடையுமே ரொம்ப தியாகம் பண்ணிருக்கீங்க, இப்ப ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ ரொம்ப வருத்தப்படுவாரு. அடுத்து நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே நடந்து போயிட்டு இருப்பாரா. அப்ப அவருக்கு போன் அடிக்கும். நம்ம ஹீரோவோ போன் எடுத்து சொல்லு செல்லம் அப்படின்னு சொல்லுவாரா. பார்த்தா நம்ம ஹீரோயினி கத்துவாங்க
கத்துவாங்க, ஏங்க நம்ம பையன் சூகோ அப்படி கத்துவாங்களா. நம்ம ஹீரோ என்னாச்சு, நம்ம பையனுக்கு என்னாச்சு, நம்ம பையன் பறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கு பாருங்க. நம்ம ஹீரோட பையன் அப்படி வானத்துல பறந்துட்டு இருப்பான். அதோட சேர்ந்து அங்க இருக்க பாத்திரம் எல்லாமே மேல பறக்கும். நம்ம ஹீரோவோ என்ன சொல்ற, நம்ம பையன் பறக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விழிச்சிட்டு இருப்பாரா. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவாரு, சரி சரி பயப்படாத, நான் வந்து அவனுக்கு எப்படி பறக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கு நம்ம ஹீரோயினி கேட்பாங்க, என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு பறக்க தெரியுமா, நீங்க அந்த கைசல்ல தானே பறப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோவோ, என்ன சொல்ற, நான் தான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு பறக்க தெரியும்பா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் போன்ல ஹீரோயினி லைன்ல தான் இருப்பாங்களா. அது தெரியாம நம்ம ஹீரோ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருப்பாரு, இந்த உலகம் எங்க முடியுதோ அங்கதான் ஆரம்பிக்குது, ஆரம்பிக்கிற இடம் ரொம்பவே வித்தியாசமா இருந்தாலும் அது எப்படியுமே ஆரம்பிச்சுதான் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சொல்லிட்டே போயிட்டு இருப்பாரா. அப்புறம் ஹீரோயினியும், ஏங்க என்னங்க கருத்து சொல்லிட்டு இருக்கீங்க, இங்க சூக பறந்துட்டு இருக்கு, அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க காப்பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அதுக்கு சரி சரி நான் வரேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு இருப்பாரு. அடுத்து இந்த பக்கம் வீட்டுல காட்டுறாங்க, நம்ம ஹீரோட பையன் அப்படி வானத்துல பறந்துட்டு இருப்பான், கீழே அந்த தட்டெல்லாம் கீழே போட்டு உடஞ்சு கிடக்கும். நம்ம ஹீரோயினி அழுதுகிட்டே எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவாங்க, ஐயோ இவ பயங்கர சேட்டை பண்றானே, ஜின்மு சீக்கிரம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்ப பெல்லியன் வந்து சொல்லுவான் பாருங்க, பாத்தியாடா நம்ம சின்னையா எப்படி பறக்கிறாரு பாரு, அவர் இந்த மாதிரிதான் எல்லாத்தையுமே பறந்து பறந்து அடிக்க போறாரு அப்படி சொல்லுவானா. அடுத்து இக்ரிஸ் சொல்லுவான் பாருங்க, என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, நம்ம சின்னையா பறக்கிறத பார்த்தா தெரியல, அவர் எதிர்காலத்துல ஒரு பைலட் ஆவாரா அப்படி சொல்லிட்டு இருப்பாருங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இக்ரிஸும் பெல்லியனும் பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. நம்ம ஹீரோயினி சாகேவை பிடிக்கும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அன்மிஃபிக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். கேடி கேமர், ராமச்சந்திரன், கார்த்திக், தனிஸ் முகமது, குகன், ட்வின் கிரேசி தமிழன், திவாகர் சுந்தர்ராஜ், கிங் ஆஃப் விசஸ் லவ்வர் கபடி, எஸ்கே கில்லர், ராஜதுரை, ஆனந்தி, சூர்யா, தீபு லக்ஸு, தமன், காயு பாண்டி, திருப்பதி, கௌசிக் ஆனந்த், கபிலன் கபில், யோகா தரணி, கலை சுஜா, ரிஃபாஸ் சார், முகமது ராசித், விவசாயன் அன்பன், பெயின் கெவின், டர்போ, செல்வக்கண்ணன், தீபக், பாலுசி, ஸ்ரீ குரு, தருண், முகமது அப்துல்லா, வெங்கடேஸ்வரி, கார்த்திகேயன் ஜெகன், ராஜ கஜேந்தினி, ஆர் இமானுவேல், அருள், மகேந்திரன், மகாராஜா, ஜெகதீசன் ஜெகன், விஷால் ஹரி, டிஎம்டி ஈபிள் கேமர், ஏஜிஎம் டிராவலர், டார்க் டெவில், அஸ்வின், ஏசி லவ்லி, பிரகாஷ் ஆறுமுகம், ஜீவா, கிருத்திகா முரளி, அரவிந்த், PK1172, ராதிக், நியாசின், வித்யா பாஸ்கர், தர்னிஸ் ஆண்ட்ரோ, NS சதீஷ்குமார், திவாகர் திவா, தனுஜன், ஃபாகத் ராஜா, சக்தி மணிகண்டன், குமார் குப்பா முத்து, சஞ்சய், மிஸ்டர் மாடரா, அம்மா அப்பா, கங்கா மாதவன், செல்வாண்டி, தமிழ் ஆர் எலிசபெத் ராணி, சுபாஷ் நவீன்,
தரன் ப்ரோ, சஞ்சய், பரணி, ராஜ் ஃபியூரி, உங்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றிங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இதுல நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன், அவங்களாம் கோவப்படாதீங்க, கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களை கண்டிப்பா அடுத்த வீடியோல மென்ஷன் பண்றேன்.